ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போது அரிசியை நல்லா கழுவி அரை கப் அளவுக்கு அரிசி கழுவின தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 1/4 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பீர்க்கங்காய் நல்லா பெரிய சைஸில் இருக்கணும். இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு அரிசி கழுவின தண்ணி, அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், காய் ஓரளவு வெந்திருக்கு. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து கூடவே ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பூண்டு பல்லியும் சேர்த்துக்கோங்க. 8 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த பீர்க்கங்காயை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த அருமையான பீர்க்கங்காய் குழம்ப சாதத்தோட அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.